ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து இருக்கிற கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு அவங்க தலையில் ஏற்றிப்பாங்க. இல்லை அவங்க மனசு ஃபுல்லாக வந்து வலிகளோடு கூட எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் இந்த ஒரு தண்ணி ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் பிடிச்சாக்கா அது என்னவாகும், கொஞ்சம் லேசாக வந்து இது இருக்கும். அதே வந்து ஒரு 1 ஹவரை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுவே எனக்கு வந்து ரொம்ப கனமாக இருக்கும். என்னுடைய கைக்கு வந்து ரொம்ப கனமாக இருக்கும். அதுவே 1 டே ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வந்து நம்மளுடைய கைகளெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த குறைகள், நிறைகள், கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் அதை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் நம்மளுக்கு வராது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே நம்ம வந்து லாங் டைம் அதையே பற்றி நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாடி பெயின் ஆகும், நம்மளுடைய பிரெயின் வந்து நம்மளுக்கு செயலிழந்து போயிடும், எந்த ஒர்க்குமே நம்மளுக்கு வந்து செய்யாமல் முடியாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து தூக்கி தூரமாக போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணுமே தவிர அந்த கஷ்டத்தையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் மன வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளுக்கு பெரிய பாரமாகிடும். நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து முன்னேறி செல்ல போக முடியாத ஒரு தடையாக அந்த வந்து கஷ்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும். கஷ்டத்தை வந்து நம்ம கிட்ட வச்சு பார்த்தா தாங்க அது கஷ்டம். அதுவே நம்மளுக்கு தூரம் வச்சு பாருங்கள், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு. ஸோ எப்போவுமே கஷ்டத்தை வந்து கஷ்டம்னு நினைக்காதீங்க, இஷ்டமாக நினச்சி அதை வந்து தூரமாக தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறது வந்து உறுதிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.